நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக முக்கிய குற்றவாளியை காவலில் எடுத்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவது போன்ற முறைகேடுகள் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்தபடி உள்ளன. தற்போது அரங்கேற்றியுள்ள வினாத்தாள் கசிவு மோசடி காரணமாக மே 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்துள்ளது. இதனால் நீட் தேர்வு எழுதிய 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இந்த வினாத்தாள் மோசடி வழக்கை மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியுள்ளது. சிபிஐக்கு உதவியாக ராஜஸ்தானில் அம்மாநில காவல்துறையின் சிறப்பு நடவடிக்கை குழுவும், மகாராஷ்டிர மாநிலத்தில் புனே நகர போலீசாரும் விசாரணையில் இறங்கியுள்ளனர். கடந்த 4 நாட்களில் ராஜஸ்தானின் சிக்கார், உத்தராகண்டின் டேராடூன் நகரங்களில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கைச் சேர்ந்த சுபம் கைர்னர் என்ற 30 வயதான பிஏஎம்எஸ் மாணவர் ஒருவரை நாசிக் போலீசார் கைது செய்து சிபிஐயிடம் ஒப்படைத்துள்ளனர். அவரிடம் மாதிரி வினாத்தாளின் பிரதி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாணவர் டெலிகிராம் மூலம் வினாத்தாளை புனேவிலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 15 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது.